ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்னே. இப்போ சத்தியத்திற்கு சாட்சியாய் நின்றது நிமித்தம், வசனத்தை சமரசம் செய்து கொள்ளாதது நிமித்தம் நீங்கள் எதிர்ப்பை சந்திச்சிங்க. இன்றைக்கும் சில கிறிஸ்தவ குடும்பங்களில், கிறிஸ்தவ ஊழியர்களுடைய வாழ்க்கையில், ஒன்று கணவன் சத்தியத்திற்காக நிற்க, ஒப்பேனியா பினேகாசை போல பக்தி வைராக்கியம் காட்ட நிற்க, பரிசுத்த குலைச்சல் ஆய்விடக்கூடாது என்று கணவன் நிற்க, அதற்கு நேர்மாறாக ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள், அபிஷேகம் பெற்றிருப்பார்கள், என் ஊழியம் கூட செய்வார்கள். ஆனால் அவர்கள் இதற்கெல்லாம் நேர்மாறான காரியங்களை குடும்பத்துக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறது நிமித்தம், நடக்கிறது நிமித்தம் நிறைய பிரச்சனைகள். அந்த குடும்பம் பாதிக்கப்படுது, ஊழியங்கள் பாதிக்கப்படுகிறது, அந்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கணவனோ அல்லது மனைவியோ அல்லது ஊழியக்காரனோ அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஊழியக்காரியோ இப்படி ஒரு பிரச்சனைகளை அடிக்கடி அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை என்ன செய்கிறதுன்னு, அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது ஒன்று குடும்பம்னு பார்க்குறதா, சத்தியம்னு பார்க்குறதா, ஊழியம்னு பார்க்குறதா, ஒரு தடுமாற்றங்கள் இருக்குது, ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ குடும்பங்களில் இந்த பிரச்சனைகள் இருக்குது. தெய்வ பயம் இல்லாமல், கணவனுக்குள்ள தெய்வ பயம் இல்லை, இல்லைனா மனைவிக்குள்ள அந்த தெய்வ பயம் இல்லாமல் வசனத்தை மீறி துணிகரமாய் பாவம் செய்கிற ஒரு நிலைகள் இருக்கும்போது அந்த குடும்பத்தினுடைய பின் விளைவுகள், கர்த்தருடைய கோபாக்கினி பயங்கரமாக இருக்கும். அப்போ இப்படி இருக்கிற இடத்துல அங்கே சத்தியத்திற்காக, வசனத்திற்காக வாழ்கிறவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை கையாண்டு போக வேண்டும்னு அருமையான வார்த்தையை அன்பு ஊழியர் கேட்டு இருக்கிறார். இது மிக நெருடலான கேள்வி. ஒருவேளை என் கருத்திற்கு கத்தி வைப்பது போன்ற ஒரு கேள்வி. சத்தியமா, எதிர்ப்பு தெரிவிக்கிற குடும்பமா? ரொம்ப பேருக்கு கத்தி வைக்கப்பட்ட நிலையில தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் நான் இருக்கிறேன். சத்தியமா குடும்பமா என்றால், என் அன்பு ஊழியர்களே, ஒரு வேளை என்னை விட பழுத்த ஊழியர்களாக இருக்கலாம். 2 உதாரணத்தை சொல்லுகிறேன். 2 உதாரணம். ஒன்று, அப்போஸ்தலனாகிய பவுல். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், திருமணமான ஒரு மனிதன் தான், ஆனால் அவன் தனிமைப்படுத்தப்பட்டான். ஏன்? சத்தியத்திற்கு சமரசம் செய்து கொள்ளாததினால். நான் சற்று நேரத்திற்கு முன்பு சொன்னேன், 2வது முக்கியமான நமக்கு உதாரணம் நம்முடைய மூத்த சகோதரன் இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது 30 வயது வரைக்கும் தன் தகப்பனுக்கு தச்சு வேலை செய்தார். நன்கு கவனியுங்கள். இயேசு மரியாளுக்கு பிள்ளை, யோசேப்புக்கு அல்ல. ஆனால் யோசேப்புக்கு மரியாளிடத்தில் பிறந்தது 4 பிள்ளைகள். நீங்கள் வேதம் உற்று நோக்கினால், இயேசுவை தச்சு வேலைக்கு பயன்படுத்தின யோசேப்பு
மற்ற பிள்ளைகளை பயன்படுத்தவில்லை. என்ன அர்த்தம்? என்னதான் நீதிமானாய் இருந்தாலும் இந்த மாற்றான் தாய் மனப்பக்குவம் 30 ஆண்டுகள் சகித்தார். தாயை பார்த்திருப்பார். தாய், எனக்கு புருஷன் முக்கியம்பா, இப்ப நான் முக்கியம் இல்லையம்மா. ஆகவேதான் வீட்டை விட்டு வெளியேறினார். எவ்வளவு பாதிக்கப்பட்டாரோ. மரியாள் தன் பிள்ளைகளோடு வந்திருக்கிறாள். இயேசுவின் சகோதரர்கள் கேட்கிறார், யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரன்? மன விரக்தி. என்ன காரணம்? 12 வயதிலேயே தேவனுடைய ஆலயத்தில் சத்தியத்தை பேசினவர். யோசேப்பு மரியாளும் மற்ற யூதர்களைப் போல வாழ விரும்பினார்கள். இயேசு ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த இடத்தை விட்டு விலகினார். நான் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை, பிரிய வேண்டாம், விலகி போங்க. பிரிய வேண்டாம். Don't make a separation. Some deviations. அவர்களை விட்டு விலகுங்கள். வேதம் சொல்லுகிறது, 1-2 முறை புத்தி சொல்லு, அதன் பின்பு விலகிவிடு. வேதமே சொல்லுகிறது, தேவனே அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுக்கிறார். மன்னிக்க மனமில்லை. அவர்களோடு நாம் போராட வேண்டாம். வெறுக்க சொல்லவில்லை, விலகுங்கள். பிரிய சொல்லவில்லை, விலகிக் கொள்ளுங்கள். அது உங்கள் ஆவியை அவித்து போடாமல் இருக்கும். அப்படித்தான் என்னை விலக்கிக் கொள்வதற்காக திருமணத்திற்கு முன்பு ஜெபிக்க போகிறேன் என்று எங்கேயாவது போயிடுவேன். பெரும்பாலும் வீட்டில் இருக்கவே மாட்டேன். திருமணத்திற்கு பின்பு வேலைக்கு போவேன். திரும்பி வந்தால் ஒரு அறைக்குள் போய் ஜெபிக்கிறேன் என்று முழங்கால் படிக்கிறேன். இன்று வரை வீட்டுக்குள் நுழைந்தால் எனக்கென்று ஒரு அறை உண்டு, உள்ளே நுழைந்து விடுவேன். ஏதிலும் சிக்கிக்கொள்ள மாட்டேன். இதுதான் என்னுடைய அனுபவத்தின் ஆலோசனை. இயேசுவை பின்பற்றுங்கள். சொல்லுகிறவன் சொல்லுவான், என்ன பிரிஞ்சு போயிட்டான், என்ன சேர்க்க மாட்டானாமே, நடக்க மாட்டாமே, ஏன் அவங்கள பார்க்க மாட்டானாமே. பார்க்கலாம், கவனியுங்கள், அன்பு செலுத்துங்கள், அவர்களோடு நடக்காதீர்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கவே வேண்டாம். பாவிகளுடைய வழியில் நிற்கவே வேண்டாம். பரியாசக்காரர் இயேசுவின் நாமத்தை சொல்லியும் தங்கள் சுயத்திற்கு நடக்கிற பரியாசக்காரரோடு உட்காரவே வேண்டாம். விட்டு விலகி பாருங்கள். என்னை உயர்த்தின இயேசு உங்களை உயர்த்தியே தீர்வார்.